யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக 5வது வார்டு வட்டக்கழக செயலாளர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் விதமாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டன. அதிமுக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகரம் 5வது வார்டு வட்டக்கழக செயலாளர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தலை ஸ்ரீபெரும்புதூர் நகரக்கழக செயலாளர் போந்தூர் ஏ மோகன் அவர்கள் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் பெண்ணலூர் பகுதி ஒன்றிய குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான வழக்கறிஞர் போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் வருகை தந்து கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் விதமாக நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி மற்றும் மோர், ஆரஞ்சு, ரஸ்னா உள்ளிட்ட குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் நகரம் 5வது வார்டு வட்டக்கழகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர மகளிர் அணி சக்தி உமா, நவசக்தி, கௌசல்யா, 5வது வார்டு அப்பகுதி கழக நிர்வாகிகள் செல்வம், குமார், பரத், சக்தி, சங்கர், சுரேஷ், செந்தில், கீர்த்திவாசன், ஆகாஷ் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை தலைவரும் காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான காற்றம்பாக்கம் ஏ மோகன் அவர்களும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் PPG பிரசிதா குமரன் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் PV திருமால் அவர்களும் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் P சந்திரன் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக பொருளாளரும் முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான S ரவி அவர்களும் மாவட்ட பிரதிநிதி E காந்தி அவர்களும் நகர அம்மா பேரவை செயலாளர் பூதேரி D புஷ்பராஜ் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் நகர விவசாய பிரிவு துணை தலைவர் SS குமார் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் மூத்த நிர்வாகி N சுப்ராயன் செட்டியார் அவர்களும் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்களுக்கு பின்னாலே புரட்சி தமிழ் எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை அளித்து சிறப்பான முறையில் ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் எப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்றார்கள். எந்த ஒரு திட்டமானாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. புரட்சி தலைவருக்கு பின்னாலே புரட்சி தலைவர் அம்மா, அவர்களுக்கு பின்னாலே புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர். இன்னைக்கு ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து நாட்டு மக்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு எப்போது தேர்தல் நடப்பதற்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி வர வேண்டும் என்று இன்றைக்கு நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களை, தாய்மார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்று மக்கள் ஆவலோடு எடப்பாடி அவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்று இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வருக வருக. மேடை ரசனா மோர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், தர்பூசணி இருக்கின்றார்கள். அனைவரும் வருகை கொண்டு பெற்றுக் கொள்ளுமாறு தாங்களை அன்புடன் வேண்டும் கேட்டுள்ளோம். வாங்கப்பா தம்பி, வாங்க வாங்க. ரசனா மோர், ரசனா பழரசம் அனைத்து பொதுமக்களுக்கும் தர்பூசணி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் வருகிற வருகின்ற தாங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஜனங்க வர்ற வழியில மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளவரை உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டினிலே தமிழகத்தை உலகம் வைத்த ஒப்பற்ற முதல்வர் அம்மா.